விடாமுயற்சி படம் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. இது வந்து முன்னாடியே மகிழ் சொல்லிட்டாரு, இந்த படம் நீங்கள் அஜித் சார் படமாக இருக்காது, நார்மல் படமாக தான் இருக்கும்னு. ஸோ நான் எல்லோரும் அந்த மைண்ட் செட்டில் வந்தோம். படம் உண்மையிலே அப்படி தான் இருந்துச்சு. ரொம்ப என்ன சொல்ல, ஃபஸ்ட் ஹாஃப் வந்து ரொம்ப டீசெண்டாக இருந்துச்சு. ரொம்ப ஓரளவு ட்விஸ்ட்லாம் நல்லா இருந்துச்சு. படம் முடியும் போது வந்து பயங்கர பாசிட்டிவாக இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப்ல வந்து எப்படின்னா நிறையா விஷயம், நிறைய ஆக்ஷன் சீன்கள் நிறையா இருந்துச்சு. அவர் படத்தில் எதுவுமே இல்லைன்னு சொன்னார். பட் படத்தில் நிறையா விஷயம் இருந்துச்சு. படத்தில் வந்து அஜித் சார் வந்து ரொம்ப என்ன சொல்லுது 3-4 கெட்டப்பில் வரும், அந்த டயத்தில் வராப்புல. ஸோ எல்லாமே ரொம்ப எப்படி சொல்கிறது, ரொம்ப நேச்சுரலாக இருந்துச்சு. அதாவது ஒரு ஹீரோயிஸும் அந்த மாதிரி இல்லாமல் நார்மலாக ஒரு காமன் நடக்கிற கதை தான் படத்தில். ஸோ படம் வந்து ரொம்ப கனெக்ட் ஆச்சு. படம் முடியும் போது ஒரு பயங்கர பாசிட்டிவிட்டி இருக்கும். இந்த படம் அஜித் ஃபேன்ஸ், விஜய் ஃபேன்ஸ் அப்படியே இது பண்ணுறத விட இந்த படம் வந்து ஃபேமிலிக்கு ரொம்ப கனெக்ட் ஆகும். அப்படி தான் படம் எடுத்திருக்கு. கண்டிப்பாக கேர்ள்ஸுக்கு வந்து இந்த படம் ரொம்ப கனெக்ட் ஆகும். உண்மையிலே அஜித் சாருக்கு எவ்வளோ ஈக்குவலாக அதோட அனிருத்தும் மிரட்டி விட்டார். சரிங்களா, படத்தில் எல்லா இடத்துலையும் இந்த அஜித்தே வயசை போட்டு விட்டுருந்தாங்க. ஸோ படம் வந்து எப்படின்னா ரொம்ப கூஸ்பம்ஸாக இருந்துச்சு. அதான் இந்த ஸ்டோரி நார்மலாக தான் இருக்கும். இதுக்கு அனிருத் வந்து எப்படின்னா ஒரு கமர்ஷியல் படத்தை விட பயங்கரமாக பண்ணியிருந்தார். ஸோ வந்து அனிருத்தும் படத்தில் எல்லாமே, படத்தில் அஜித் சார், அனிருத், மகிழ் 3 பேருமே அவங்க கேரக்டர் பயங்கரமாக பண்ணியிருந்தாங்க. திரிஷா வந்து படத்தில் வந்து ஃபுல்லாக ஓரளவு வருவாங்க.